சார் அன்பு வந்து உள்ளவங்க ரொம்ப கம்மி சார். அதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அன்பு வந்து பிறவியிலே இருக்கணும். அன்பு, தயை, கொடை 3 பிறவி குணம்னா கர்ணனுக்கு மகாபாரதத்தில். அன்பு, தயை, இரக்கம், கொடை, அடுத்தவங்களுக்கு கொடுப்பது 3மே பிறவி குணம். அப்போ அன்பு என்பது பிறவி குணம் தான். அன்புதான் இன்ப ஊற்று, அன்பிதான் உலக ஜோதி, அன்புதான் உலகமாக சக்தின்னு புக்தர் சொன்னது. அன்பு இருந்தால் தானே சார் உங்களை நான் நேசிப்பேன். நேசிச்சா தானே உங்கள்கிட்ட இருந்து நல்லதை எடுத்துக்குவேன், கெட்டதை விட்டுருவேன். அதே மாதிரி என்ன நீங்கள் நேசிச்சா தானே என்கிட்ட இருக்க நல்லதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அன்பே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நிறைய பேர் அன்பே இல்லாமல் இருக்காங்க, அதில் சந்தேகமே இல்லை. எனக்கே தெரியும் அன்பு இல்லாதவர்கள் இருக்காங்கன்னு. ரொம்ப அன்பாக இருந்தீங்கன்னா நம்மளை லூசுன்னு கூட சொன்னான்னு சொல்லுவாங்க. அந்த அம்பளே சுற்றிட்டு இருக்கான், இவன் எதுக்கு வர்றான். பொம்பளைகள்கிட்ட போய் எதாவது பேசுனீங்கன்னா வேற நோக்கம்னு நினச்சிருவாங்க. ஆம்பளைகள்கிட்ட போய் பேசுனீங்கன்னா எதுக்கும் ஆட்டையை போடுறான் போல இருக்கு நம்மளை அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் இந்த காலத்தில் அன்புங்கிறது அர்த்தமில்லாத சொல்ல.